ஹalleluya. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே லூசிபருக்கு தேவன் கொடுத்த அந்த விசேஷித்த கற்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அதிலே விசேஷமான ஸ்தோத்திரம் கற்களிலே ஏன் அவனுக்கு தேவன் கொடுத்தார், அதற்கு நிகராக மனிதனை படைக்கும் போது தேவன் மனிதனுக்கு அதை கொடுத்தார் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை லூசிபர் சாத்தானாக இழந்தான் அதனுடைய மகிமையை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எதை நாம் இழக்க கூடாது, அவனுக்கு கொடுத்தவைகள் தேவன் எதை நமக்கு விசேஷமாய் கொடுத்தார், அதை எப்படி இழக்க கூடாது என்பதை குறித்து நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கவனிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலே ஒரு காரியம் இருக்கிறது பாருங்கள். மரகதம். சொல்லுங்க, மரகதம். இந்த மரகதம் ஏறக்குறைய பச்சை கலரில் இருக்கிற ஒரு விலை உயர்ந்த கல். இந்த மரகதம் என்பது பேரில் என்ற ஒரு கனிம வகையை சார்ந்தது. அது வனோடியம், குரோமியம் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் மண்ணு, ஒரு கெமிக்கல் நிறைந்த மண் அதோடு இணைக்கப்படுவதால் அது பச்சை நிறத்தை பெறுகிறது. பாருங்க, அதுவும் இதை பத்திய சொல்லுது. இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு தண்ணில வச்சா கூட அது பச்சை நிறத்துல ஒளி வீசும். அதை தண்ணில போட்டீங்கன்னா கூட ஒரு அழகா ஒளி வீசக்கூடியதுதான் இந்த மரகத கல். இந்த மரகத கல்ல பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, குறிப்பாக மோதிரத்துல இது ரொம்ப வைக்க யூஸ் பண்ணுவாங்க. அது அதிகமா உபயோகிக்கிறது எல்லா மதத்தினரும் மோதிரத்துல வைக்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த விலை உயர்ந்த மரகதம் பச்சை கலர்ல கிடைக்கும். அது குளோரியம், வனோடியம் அப்படின்ற ஒரு மூலப்பொருளுடைய ஆதிக்கம் அளவுக்குள்ள இருக்கிறதுனால அது பயங்கரமாக மின்னக்கூடியது. ஆமென். அது தண்ணியில வச்சா கூட தண்ணி பச்சை கலரா மின்னுமா. பாருங்க, இப்படிப்பட்ட மோதிரத்துல வைக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த கல் லூசிபருக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டது, அவன் பிரகாசிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் அதிகமா விரும்புறது என்ன தெரியுமா? நம்மளை பத்தி எல்லாரும் பேசணும், அல்லது நம்மளை கை காமிச்சு மத்தவங்க சொல்லணும், இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? அதே யதார்த்தமும் கூட. தேவன் எப்படி அவனுக்கு மரகதத்தை கொடுத்து அவனை அழகுபடுத்தினாரோ அதே போல மனிதனை படைக்கும் போது தேவன் மரகதத்துக்கு இணையாக சாந்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த மரகதக்கல் பச்சையா இருக்கும். அந்த மரகதக்கல் ரொம்ப அதுவும் ஸ்ட்ராங் ஆனது, ஒளி வீசக்கூடியது. அந்த மரகதக்கல் அதிகமா மோதிரத்துலதான் வைக்க அதிகமான ஆட்கள் விரும்புவாங்க. பாருங்க, அதற்கு நிகரான மரகதக்கல்லுக்கு நிகரான ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்குள் வைத்த விசேஷத்தில் ஒன்று கலாத்தியர் 6:23 சாந்தம். சாந்தம் என்றால் என்ன? அமைதி. நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மோதிரக்கல்லா மாறுவீங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். யோசேப்பு வாழ்க்கையில பயங்கர போராட்டம் வந்ததுங்க. அவன் அமைதி உள்ளவனாய் காணப்பட்டான், ஓடினான். அது நிமித்தம் அவனுக்கு தண்டனை, சிறைச்சாலை. பாவத்தை வெறுத்தான், அதனால் அவன் அடிமை.
ஆனா இதுக்கு எல்லாவற்றிலும் அவன் சாந்தமா இருந்தான். அந்த பார்வோன் வீட்டுல, இந்த எகிப்தின் ராஜ்யத்துல அந்த சாந்தம் அவனை ஸ்தோத்திரம் முத்திரை மோதிரமாக வைத்தது. தேவ பிள்ளைகளே, சாத்தான் அந்த சாந்தத்தை இழந்துட்டாங்க. சாத்தான் ஸ்தோத்திரம் அந்த மரகதம் என்கிற சாந்தத்தை இழந்துட்டான். நீங்க மரகதம்ங்கிற சாந்தத்தை இழந்துடக்கூடாது. உங்களுக்கு விரோதமா அநியாயமா சில காரியம் செயல்படுதா, சாந்தமா இருங்க. உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, சாந்தமா இருங்க. உங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றாங்களா, சாந்தமா இருங்க. கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பார். நீங்கள் விலை உயர்ந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, சாந்தம் உங்களுக்கு எதையெல்லாம் தரும் தெரியுமா? சாந்தம் உங்க வாழ்க்கையில புத்திசாலிகளாய் வாழ உங்களுக்கு உதவி செய்யும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், வசனம் உங்களுக்குள்ள வர 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 வர, வசனம் தான் மரகதம் இல்லையா, அது உள்ள வர வர உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் வைப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சாத்தான் மரகதத்தை இழந்தான். அவன் லூசிபர் மரகதத்தை இழந்து சாத்தானா மாறினான். நீங்கள் சாந்தத்தை இழந்துடாதீங்க, தேவ பிள்ளைகளா இருங்க. சாந்தத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க சாத்தானுடைய பிள்ளைங்க. சாந்தமா இருந்தீங்கன்னா நீங்க தேவ பிள்ளைங்க. அந்த பரலோக ராஜ்யம் நமக்குரியதா இருக்கும். நாம் முத்திரை மோதிரங்களாக ஜீவிப்போம். ஆமென். God bless you.